friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார். நல்ல கமகமான வாசனையோட ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூடவும் ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கும். இட்லி, தோசை, பொங்கலோட அட்டகாசமா இருக்கும். நம்ம சாம்பார் இட்லி பண்ணனும்னா இந்த சாம்பார் அட்டகாசமா இருக்குங்க. நல்லா இந்த சாம்பாருக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி. துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சு விட்டுட்டு 3 விசிலுக்கு வேக வைக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயிலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணுங்க. நான் இங்கே சாம்பார் மசாலாவுக்கு கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு சேர்க்கலை. உளுந்தம்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப நேரம் சாம்பார் வச்சுருந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் உளுந்தம்பருப்பு ஸ்கிப் பண்ணிடுவேங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 to 6 வரமிளகாய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலி சாம்பாருக்கு நம்ம இந்த ஸ்பைசஸ் மட்டும்தாங்க சேர்த்துக்குவோம். பட் டிஃபன் சாம்பார் செய்யும்போது ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்து இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து வறுத்து அரைக்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் வெரைட்டிஸ்க்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். இது உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி சாம்பார் இட்லிக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா இந்த ஸ்பைசஸும் இந்த தேங்காயும் லைட்டாக நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம வறுத்து வச்ச பொருட்களெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். மசாலா நல்லா கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் வச்சிடலாங்க. இங்கே பருப்பு தக்காளியும் வேக வச்சுருந்தோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பருப்பு தக்காளி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். இப்படி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேசர் வச்சோ இல்லை உடன் மத்து இருந்தாலும் நல்லா கடைப்படும். அது மத்து வச்சும் கூட கடைஞ்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி கடையணுமோ கடைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறணும். பாருங்கள், பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே குக்கர்லேயே நம்ம சாம்பார் வச்சிடலாங்க. ஒன்றும் பாத்திரம்லாம் மாற்ற வேண்டாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினா முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். ட்ரம்ஸ்டிக் பீசஸ் சேர்த்துக்கிறேன். சாம்பாரில் முருங்கைக்காய் சேர்த்தாவே ஒரு நல்ல ஒரு தனி வாசம்தான், நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சாம்பார் மசாலாவை சேர்த்து விட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. இப்போ குக்கரோட மூடி எடுத்து அப்படியே மேலே வச்சு மூடிடலாம். ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம்
1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் முக்கியமாக சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தாச்சு. இந்த கடுகு வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 3 to 4 வரமிளகாய் தாளிப்புக்கு, உடைக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே முழுசாக போட்டு விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா டிஃபன் சாம்பாருக்கு முழுசாக வெங்காயம் சேர்த்தாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு நாட்டு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். டிஃபன் சாம்பாருக்கு தக்காளி மட்டும்தான் சேர்க்குறோம், புளி சேர்க்க போகிறது இல்லை. ஆக்சுவலி புளி வேண்டாம், தக்காளி மட்டுமே போதுமான புளிப்பு தரும், அதுவே போதுமான அளவு இருக்கும். நம்ம சாதத்துக்கு சாம்பார் வைக்கும்போது தான் கொஞ்சமாக புளி சேர்க்கணும். டிஃபன் சாம்பாருக்கு புளி இல்லாமல் தக்காளி மட்டும் சேர்த்து செஞ்சாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பருப்பில் 2, இங்கே தாளிப்பு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இங்கே சாம்பாரும் நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வதக்கின இந்த தாளிப்பை சேர்த்து விட்டுடலாம். தாளிப்பு சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா அந்த சாம்பார் வாசனை கமகமன்னு வரும்போது நல்லா கையளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி அளவு போட்டு விட்டுடலாம். நல்லா கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சமாக வெல்லம், ஜாகரி, ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டுக்கு வேண்டி. இது வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல், உங்கள் விருப்பம். உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான டிஃபன் சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல்ஸ் டிஃபன் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல இட்லி தோசை பொங்கலோட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலர்லி சுட சுட இட்லியோட இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல சாம்பார் இட்லி மாதிரி 2 இட்லியை வச்சு மேலே நல்ல ஒரு 3-4 கரண்டி சாம்பாரை விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நல்ல வீடே மணக்கிற கமகம வாசனையோட ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தான் தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.